நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினல் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி ஏசாயா 53 அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள். ஏசாயா 53 1 முதல் 12. தியான வசனம் சங்கீதம் 22:6. 22ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை சித்தரிக்கிற ஒன்றாக இருக்கிறது. அதை போல இந்த 22ஆம் சங்கீதமும் ஆண்டவருடைய பாடு மரணங்களை விவரிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நல்ல மேய்ப்பராக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்பதைத்தான் 22ஆம் சங்கீதம் விளக்குகிறது. 23ஆம் சங்கீதத்தை நாம் பார்ப்போம் என்றால், அவர் பெரிய மேய்ப்பராக எனக்காக இன்ற நாளிலே அவர் செய்து கொண்டிருக்கிற மேலான செயலாற்றல்களை விளக்குகிற சங்கீதமாக இருக்கிறது. வெற்றியின் பாதையிலே என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த பாதையிலே நடந்து செல்கிற நான் பிரதான மேய்ப்பர் வெளிப்படுகின்ற பொழுது அவரை சந்திக்கும் கிருபையை பெற்றவனாக இருப்பேன் என்பதை 24ஆம் சங்கீதம் விளக்குகிறது. இன்று நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தை, ஆண்டவர் பாடு மரணங்களை உத்தரித்தார், ஆனால் அவர் வாயை திறக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் வாயை திறக்கவில்லை. இங்கே சொல்லுகிறார் 6வது வசனத்திலே, சங்கீதம் 22:6, நான் ஒரு புழு, நான் மனுஷன் அல்ல, ஒரு புழுவை போல நான் வீசி எறியப்பட்டவன் என்பதாக சொல்லுகிறார். 53ஆம் அதிகாரம் ஏசாயாவிலே பார்க்கின்ற பொழுது அங்கே அவர் சொல்லுகின்ற காரியம் என்ன? 7வது வசனத்தில், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் வாயை திறக்கவில்லை, வாயை திறவாதிருந்தார் என்பதாக அங்கே சொல்லப்படுகிறது. இங்கே நான் புழுவைப் போல நான் தூக்கி வீசப்பட்டேன் என்பதால் மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்பதாக சங்கீதத்தில் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், நாம் ஜீவியம் ஆண்டவருடைய ஆளுகைக்கு முற்றிலுமாய் அர்ப்பணிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான். அப்படி அர்ப்பணிக்கப்பட்டிருந்தால் பதிலுக்கு பதில் செய்வதை நாம் மகிழ்ச்சியுடன் மறுத்திட முடியும். பதிலுக்கு பதில் செய்கிறது கிறிஸ்தவம் அல்ல. பதிலுக்கு பதில் செய்வது கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளையினுடைய குணாதிசயம் அல்ல. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவன் செய்ததற்கு ஈடாக நான் செய்ய வேண்டும், அதற்கு பன்மடங்காகவும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற எரிச்சல், ஆத்திரம், வன்கண்ணம், இவைகளை எல்லாம் நம்முடைய மனதிலே வைத்திருப்போம் என்றால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட முடியாது. நாம் கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்கு முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணித்தவர்களாக இருக்கின்ற பொழுது மாத்திரமே நமக்கு விரோதமாக மனிதர்கள் செய்கின்ற எல்லா இக்கட்டான காரியங்கள், தீங்கான காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நாம் சாந்தத்தோடு ஏற்றுக்கொள்ள நமக்கு மனம் வரும். ஏனென்றால் நம்ம இவ்வாறு நடத்துவதற்கு தேவனே அவர்களை அனுமதித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு உபத்திரம் வருகிறது, துன்பம் வருகிறது, நெருக்கம் வருகிறது என்றால் அவைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் வேண்டும். இவையெல்லாம் என் ஆண்டவர் அனுப்பி கொடுக்கின்ற கருவிகள் என்பதை நீங்களும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மனோபாவத்தை தான் சிலுவையின் பாடுகளில் ஆண்டவராய் இயேசு கொண்டிருந்தார். அவர் விரும்பியிருந்தால் பட்டயங்கள் உருவக்கூடிய 72,000 தூதர்களை தன்னுடைய உதவிக்கு அவர் அழைத்திருக்க முடியும். ஆனாலும் அவ்வாறு செய்திட அவர் மறுத்துவிட்டார். தான் பொய்யாய் குற்றம் சாட்டப்படுவதற்கும், வையப்படுவதற்கும், அடிக்கப்படுவதற்கும், சிலுவையில் அறையப்படுவதற்கும் சாந்தத்தோடு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். ஏனென்றால் இவை அனைத்தையும் தன்னுடைய பிதாவே அவருக்கு அனுமதித்தார் என்பதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உறுதியான விசுவாசம் கொண்டிருந்தார். இதற்காகவே நான் அழைக்கப்பட்டேன் என்பதை அவர் ஒவ்வொரு முறையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த எண்ணத்தோடு அவர் இருந்தபடியினாலே இவை எல்லாவற்றையும் தேவனுடைய சித்தம் என்று சொல்லி தன்னை முழுமையுமாய் ஒப்பு கொடுத்தார். நியாய சங்கத்தில் நடந்த விசாரணையை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு ஒரு புழுவை போல நடத்தப்பட்டார். எத்தனை அலக்களிப்புகள், எத்தனை கசையடிகள், முள்முடிகள், எவ்வளவு வேதனையான காரியங்கள், எவ்வளவு அவமானமான சொற்கள், நிந்தையான சொற்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
பச்சை மரமாகிய அவருக்கே இந்த பாடுகள் என்றால் பட்ட மரமாகிய நீங்களும் நானும் நமக்கு பாடுகளை கண்டு நாம் கலங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது. அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்ட நாம் அவருடைய சித்தத்திற்கு முழுமையுமாய் அர்ப்பணித்து நாம் அவரை பின்பற்றுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஒரு புழுவை போல நடத்தப்பட்டார் என சங்கீதம் 22 கூறுகிறது. புழுவை வீசுவதைப் போல அவர் கீழே வீசப்பட்டு மனுஷர்களின் கால்களால் அவர் மிதிக்கப்பட்டார். ஒரு பாம்பிடம் அவ்வாறு நடந்திருந்தால் அது எதிர்த்து நின்று தாக்கியிருக்கும், கொத்தியிருக்கும், கொன்றிருக்கும். ஆனால் ஒரு புழு அவ்விதமாய் தன்னுடைய வாயை திறக்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பாம்பாக இருக்கிறவன் பிசாசு. இந்த பாம்பின் செயலிலே பிசாசின் ஆவி இருக்கிறது. ஆனால் ஒரு புழுவின் செயலிலோ தேவகுமாரன் வாசமாயிருக்கிறார். ஒரு புழுவை நீங்கள் என்னதான் மிதித்து நசுக்கினாலும் அது ஒருபொழுதும் பதிலுக்கு பதில் செய்யாது. மாறாக தன்னை சாக கொடுத்து கொண்டே இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் நம்மை துன்புறுத்தி அல்லது வசைபாடி அல்லது நம்முடைய உரிமைகளை காலினால் மிதிக்கும்போது நம்மிடத்திலிருந்து பிரதிபலிக்கும் கிரியை மேற்கண்ட 2 ஆவிகளில் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். ஒன்று அது பாம்பின் ஆவியாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் புழுவின் ஆவியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஒன்று கிறிஸ்துவின் ஆவியாக இருக்க வேண்டும், மற்றொன்று அது பிசாசின் ஆவியாக இருக்க வேண்டும். இன்று வரை உங்களிடத்திலே நம்மிடத்திலே இருக்கிற ஆவி என்ன ஆவி என்பதை சற்று நாம் நிதானித்து பார்ப்போமா? எதற்கெடுத்தாலும் சட்டென்று கோபம் கொள்வது பிசாசின் ஆவி, பாம்பின் ஆவி, சர்ப்பத்தின் ஆவி. அது தொடுவதற்கு முன்பாக மனிதனை கண்டவுடனே அது என்ன செய்கிறது? படம் எடுக்கிறது. ஒரு என்னை குறித்து யாரும் ஒன்று சொல்லிவிட முடியாது. ஒரு வார்த்தைக்கு நான் பதில் கொடுக்க முடியாதவனாக நான் உடனே என்னுடைய கோபக்கடையை நான் வீசுகிறவனாக நான் காணப்படுகிறேன். இந்த ஆவி என்னிடத்திலே உண்டா? எதற்கெடுத்தாலும் சண்டை போடுகிற ஒரு ஆவி, சீறுகின்ற சீற்றம் நிறைந்த ஒரு ஆவி. பாம்பு சீறுகிறது, படம் எடுக்கிறது, அது சத்தம் எடுத்துக்கொண்டே இருக்கிறது. அந்த சத்தம் கொடிதான ஒரு சத்தமாக காணப்படுகிறது. என்னுடைய வாயின் வார்த்தைகள் என் தேவனை பிரதிபலிக்கிறதா? நான் தேவனால் ஆட்கொள்ளப்பட்டவன் என்பதை எனக்கு விளக்குகின்ற ஒரு வார்த்தையாக என் வாயின் வார்த்தைகள் வெளிப்படுகிறதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையை யோசித்துப்பார். உன் தாய் தகப்பனிடத்தில் நீ காண்பிக்கின்றதான அந்த மெதுவான பிரதியுத்தரம் இருக்கிறதா? இல்லை என்றால் எதிர்த்து நிற்கின்ற முரண்பாடான பாம்பை போல எதிர்த்து நிற்கின்ற சீறுகின்ற சண்டையிடுகின்ற காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாசியே, தேவனுக்கென்று அர்ப்பணித்த என் அருமையான சகோதர சகோதரி, உன் அன்பு, உன் ஐக்கியம், உன் சமாதானம் உன் அருகில் இருக்கிறவர்களோடு எப்படி இருக்கிறது? உன்னுடைய உடன்பிறப்புகளோடு எப்படி இருக்கிறது? ஒருவேளை உன்னுடைய உரிமைகள் தட்டி பறிக்கப்படுகிறதை நீ உணரலாம். உனக்குரிய பங்கு அல்லது உனக்குரிய ஷேர் உனக்கு வஞ்சகமாக உன்னிடத்திலிருந்து தட்டி பறித்து உன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு கொடுக்கப்படுகிறதை நீ உணரலாம். சாந்தமாயிரு, புழுவை போலிரு. கிறிஸ்துவின் ஆவியை தரித்தவனாக நீ நான் காணப்பட வேண்டும். ஒருவேளை அழிந்து போகிற சில காரியங்களுக்காக உன் அழியாத உன்னுடைய ஆத்மாவை ஏன் நீ விசனப்படுத்துகிறாய்? ஏன் காயப்படுத்துகிறாய்? அருமையான கர்த்தருடைய பிள்ளையை யோசித்துப்பார். ஒருவேளை இன்று உனக்கும் எனக்கும் சில பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த பொறுப்புகள் பிறரை ஒடுக்குவதற்கு, பிறரை நசுக்குவதற்கு என்பதை அந்த எண்ணத்தை விட்டுவிட்டு சாந்தமும் அமைதலுமாயிருக்க நாம் கற்றுக்கொள்ளுவோம். ஒருவேளை பொறுப்பிலே நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக என்னை தேவன் வைத்திருக்கிறார், நீதியை செய்வதற்காக தேவன் வைத்திருக்கிறார், அன்பை வெளிப்படுத்துவதற்காக வைத்திருக்கிறார். ஒருவேளை நான் என் சமாதானத்தை கொடுப்பதற்காக என் ஆண்டவர் அந்த பொறுப்பிலே வைத்திருக்கிறார். அதை விட்டுவிட்டு அதிகார மமதை, ஒருவேளை நான் என்கின்றதான ஒரு ஆணவம், என்னால் எல்லாம் முடியும் என்கின்றதான வீணான ஒருவேளை பெருமைக்குரிய காரியங்கள் என் இடத்துல இருக்கும் என்றால் நான் பாம்பின் ஆவியுடையவனாக இருக்கிறேன். நம்முடைய நண்பர்கள் அநேக நேரங்களிலே நம்மை பார்த்து இது போன்ற வேளைகளிலே நமக்கு மிகவும் பிரியமான ஆத்ம நண்பர்களாக இருப்பவர்கள் உங்களை பார்த்து சொல்லலாம், இப்படி மோசமான இழிவை நீ ஏற்றுக்கொள்ள இருக்கக்கூடாது. நீ ஏன் விட்டு கொடுத்தாய்? நீ ஏன் அமைதியாக இருந்தாய்? நீ ஏன் வாயை திறக்கவில்லை என்று கேட்பார்கள். உன்னுடைய சுயம் கூட, ஆமாம், நான் விட்டு கொடுத்திருக்கக்கூடாது, நான் இதை சொல்லியிருக்க வேண்டும், அதை செய்திருக்க வேண்டும் என்கின்றதான ஒரு எண்ணத்தை அங்கே வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம்.
இவ்வளவு கேவலமான வசை பேச்சுக்களை பேசியவனை நீ அப்படியே விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி உன்னுடைய சுயம் சொல்லலாம், உன்னுடைய அன்புக்குரிய நண்பர்கள் சொல்லலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்திலே என்னிடத்திலே சொல்வதென்ன? நீ எதுவும் செய்ய வேண்டாம், யாதொன்றும் பேச வேண்டாம், அதற்கு பதிலாய் உன் மூலமாய் நான் அவனை அன்பு கூறட்டும் என்றே கூறுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்ற பிள்ளைகள் அவருடைய வழி நடத்துகிற சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிற அந்த ஆவியானவரை பின்பற்றுகிறவர்களாக நாம் காணப்படுவோம் என்றால் பதிலுக்கு பதில் செய்யாதற்கும் அந்த கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். செபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு தீமை செய்யாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல அதை சாந்தத்தோடு ஏற்று அன்பு கூறிடும் நல்ல இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட்டுள்ளோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.